எதுக்கும் யோசிக்காத சொல்லு. அப்பா சொல்றா கவின். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னடா கேளு. எனக்கு என்னன்னே தெரியலப்பா. அப்பா டிவில அம்மா சென்டிமெண்ட் பாட்டு போட்டாலே கண்ணுல இருந்து தண்ணி பொல பொலன்னு ஊத்துதுப்பா. யோசிக்காத பேசு. ஏன் உனக்கு அப்படி தோணுது? அதான் தெரியலப்பா. இப்பெல்லாம் எனக்கு அம்மா ஞாபகமாவே இருக்குப்பா. தெய்வானே, நீ கொள்ளு பேர பின்றான் பாரு. நான் சும்மாலாம் சொல்லப்பா, உண்மையாதான்ப்பா சொல்றேன். கொஞ்ச நாளாவே கனவுல அம்மா வந்தாங்கப்பா. எனக்கு ஏதோ அம்மா தேவைப்படுற மாதிரியே தோணுதுப்பா. கடவுளே, இன்னைக்கு என் புள்ள விக்ரம் அம்மா எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்கிட்ட சொல்லணும். நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்கப்பா. நீங்க எனக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. நான் கேட்டு எதுவுமே நீங்க செய்யாம இருக்க மாட்டீங்க. அதனால நீங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அந்த நிலாக்கு கூட அம்மா இருக்காங்கப்பா. எனக்கு இல்லைன்னா அது எப்படிப்பா? அதனால இமிடியட்டா ஒரு அம்மாவை ரெடி பண்ணுங்கப்பா. டேய் கவின், என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நான் உன்னை எப்படியெல்லாம் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். எப்படிடா அம்மா வேணும்னு கேட்கிறேன்? என்ன விட்டுட்டு எப்படிடா இன்னொருத்தவங்களை நினைக்க தோணுது உனக்கு? டேய், உனக்கு எல்லாமே நான் தானடா. அப்புறம் எதுக்கு உனக்கு அம்மா ஞாபகம்லாம் வருது? இவன் ஒருத்தன். ஆஹா, வண்டி ரிவர்ஸ்ல போகுதே. இந்த பாரு, நீ இப்படி பேசுற ஆள்லாம் கிடையாது. உன்னை பத்தி அப்பாவுக்கு நல்லா தெரியும். இது நீயா சொல்றியா இல்ல யாராச்சும் சொல்லி கொடுத்து சொல்றியா? ஆஹா, அப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. கவின், உன்னை தாண்டா கேக்குறேன். என்ன யோசிக்கிற? யாராச்சும் உன்கிட்ட சொல்லி என்கிட்ட அப்படி கேட்க சொன்னாங்களா? கவின், அப்பா அப்படிலாம் இல்லப்பா. இது நானா தான் கேக்குறேன். நீங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கோங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. கவின், ஸ்டாப் இட். டேய், என்னால இன்னொரு மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது. அதுவும் இல்லாம எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. டேய், நான் உன்னை எந்த குறையும் இல்லாம நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமே நான் இருக்கேன்ல. அப்புறம் ஏன்டா உனக்கு அம்மா வேணுங்கிற என்ன வருது? தெரியலப்பா, ஆனா எனக்கு கவின் போதும். இந்த உலகத்துல உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு செய்யறேன். ஆனா அம்மா வேணும் மட்டும் கேட்காத. என்னால அதை மட்டும் செய்ய முடியாது. நீ இப்படி கேட்டது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதோட விட்டுரு. இதை பத்தி திரும்பவும் என்கிட்ட கேட்காத. நீ கேட்டு என்னால செய்ய முடியாம போகுதேங்கிறது எனக்கு ஹர்ட் ஆகும். அப்பா இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, கவின், ப்ளீஸ். நீ அம்மா வேணும்னு கேட்டேன்னா நான் ஏதோ உன்னை சரியா பாத்துக்காத மாதிரி எனக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வருது. அந்த கஷ்டத்தை நீ அப்பாவுக்கு கொடுக்காத. புரியுதா? இவ்வளவு பேசியும் யாருமே இல்ல. இவ்வளவு பேசியும் வட போச்சு. பாட்டி, பிளான் சொதப்பல் டோட்டலா ஊட்டிக்கிச்சு.
அப்பா கிட்ட மேரேஜ்னு பேச்சு எடுத்தாலே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியே தெரையா மாறுது. டென்ஷன் ஆகுறாரு. நான் விட்டாரு. நீங்க யாராவது வந்து கேட்டிருந்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. டியூட், இங்க நடந்தத எல்லாரும் ரூமுக்கு வெளியில நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். பாட்டி ஃபீல் பண்றீங்களா? விடுங்க. அதான் அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாருல. நம்ம எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை டேய் பார்ப்போம். கவின், ஒரு நிமிஷம். என்ன கோலிகுண்டு பேச்சை கட் பண்ணிட்டு அதுவா உருண்டு ஓடுது? நாம இதை இப்படியே விட்டுடக்கூடாது. அடுத்தடுத்து நாம ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னது ட்ரை பண்ணணுமா? பாட்டி அதான் ஓப்பனிங்லே எண்டு கார்டு போட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமும் நீங்க இதை பேசுனீங்கன்னா அது கரெக்டா இருக்குமா? தெய்வானே, இப்படி நேரடியா போய் கேட்டாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தோணுது. வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? அம்மா வேணும்னு கவின் வாய் வழியா கேக்குறத விட பேப்பர்ல எழுதி கொடுக்கலாங்கிறீங்களா? டேய் ரப்பர் வாயா, குறுக்க பேசாத, முழுசா கேளுடா. அவன் கிடக்குறாம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. கவினுக்கு அம்மா வேணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை நாம உருவாக்குவோம். விக்ரமே உணர்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ நாம ரெடி பண்ணுவோம். எப்படிம்மா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. டேய் ராமச்சந்திரா, இப்ப கவினா போய் அம்மா வேணும்னு கேட்கும்போது விக்ரமுக்கு சந்தேகம் வருது, கோபம் வருது. இத நீயா கேக்குறியா இல்ல வேற யாராவது சொல்லி கேக்குறியான்னு டவுட் பண்றான். அதே அவன் கண் பார்வையில கவின் அம்மாவுக்காக ஏங்குறான், அம்மாவுக்காக துடிக்கிறான், அம்மா இல்லாம ஒரு மாதிரி ஆயிடுறான். கண்டிப்பா ஒரு அம்மா தேவைன்றத அவன் உணர்ற அளவுக்கு நாம பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா கவினுக்காக விக்ரம் இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இப்ப பாட்டி சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஆமா மேடம், இந்த ரூட்டை புடிச்சு போனோம்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம். சரி சரி, அப்போ கவினை வச்சு அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணலாம்னு ஒரு பிளான போட்டு சொல்லுங்க. நாம அதை அப்படியே பண்ணிடுவோம். எந்த ரூட்டை புடிச்சு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா விக்ரம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அது ஒண்ணுதான் எனக்கு தேவை. திரும்ப என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுதா? ஆமா டியூட், இந்த ப்ராசஸ்ல நீதான் முன்னாடி நின்னு எல்லாத்தையுமே பண்ணணும். ஆக்சுவலி இந்த கதையில நீதான் ஹீரோவே. அதெல்லாம் ஓகே தான். இதனால எனக்கு என்ன கெயின்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை கொடுத்துருவோம். கேக்கா இல்ல ஐஸ்கிரீமா?